இப்போ இந்த சார்ட்டோட டெம்ப்ளேட் சேவ் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி சேவ் அஸ் டெம்ப்ளேட். இந்த சார்ட் தான் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமாம் சார். ஸோ ஒன்ஸ் வெளியே வந்துட்டு திருப்பி சார்ட்டை ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதாவது இந்த அந்த ஷீட் சார்ட் தெரியுது இல்லையா? சார்ட் தெரியுது இல்லையா? அப்படியே ஆமாம் ரைட் சார். கிளிக் பண்ணுங்கள். எப்படி இமேஜிக் பண்ணீங்களோ அந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணுங்கள். எஸ், ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு சேஞ்ச் சார்ட் டைப். ஒன் செகண்ட் திரும்ப அந்த சார்ட்டை கிளிக் பண்ணுங்கன்னு. கிளிக் பண்ணிட்டேன் சார். இல்லைப்பா, சார்ட்டுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ சேவ் அஸ் டெம்ப்ளேட்னு இருக்கு இல்லையா? அது கொடுங்க. கொடுத்துட்டு ஒயிட் சார்ட் அப்படின்னு சேவ் பண்ணிங்க. எல்லோ கலரில் இருக்கு இல்லையா? ஒயிட் சார்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போது ஒயிட் இல்லைப்பா, எல்லோ. ஓகே. எஸ், எல்லோ சார்ட். சூப்பர். இப்போ சேவ் பண்ணிங்க. சேம் இடத்துலையே சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு சார்ட் டெம்ப்ளேட்டாக க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அகைன் இந்த சார்ட்டை டெலீட் பண்ணிடுங்க. இதை மொத்தமாக டெலீட் பண்ணிடுங்க. எஸ், டெலீட் பண்ணிடலாம். மொத்தமாக டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் ஆப்ஷன் இருக்காதுப்பா. எஸ்கேப் கொடுத்துட்டு டெலீட் அழுத்தினாலே போயிடும். சார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணலாம். ஓகே சார். ஓகே சார், டெலீட் பண்ணிட்டீங்களா? ஆயிடுச்சு சார். ஓகே. அகைன் நீங்கள் திரும்பவும் ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் போயிட்டு சார்ட் கொடுங்க. இப்போது ரெக்கமெண்டட் சார்ட் அப்படின்றது இல்லையா? அதை கிளிக் பண்ணுங்களேன். உங்களுக்கு எவ்வளோ சார்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்றத பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஷேப்லாம் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதெல்லாம் வந்து சிஸ்டமே உங்களோட டேட்டாவை அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த பை சார்ட் எடுக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பை சார்ட் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ பை சார்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த வந்து மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது. ஸோ சிங்கிள் டேட்டா வேல்யூ அப்படின்னாக்கா உங்களுக்கு பை சார்ட் ரெக்கமெண்டடு. ஸோ மல்டிபிள் வேல்யூ டேட்டா அப்படின்னாக்கா பை சார்ட் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்காது, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்க முடியும். ஸோ அதுக்கு காலம் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது சிங்கிள் வேல்யூ அப்படின்றதுனால ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பை சார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பர்டிகுலராக ஒரு செல் இல்லை ஒரு ஷேப் செலக்ட் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிரே கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட கலர் சேஞ்ச் பண்ணி காமிங்க. அகைன் அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தனியாக செலக்ட் ஆனது உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட கலர் சேஞ்ச் பண்ணுங்கள் பார்ப்போம். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ கலர் சேஞ்ச் பண்ணுறது தெரியும். அதோட டிரான்ஸ்பரன்சி நீங்கள் கம்மியாக பண்ணுறது அப்படின்னாக்கா டிரான்ஸ்பரன்சி ஃபுல்லாக அந்த இடத்துல கம்மி பண்ணிக்கலாம். கம்மியாக தான் சார் இல்லை, ஃபுல்லாக 100% டிரான்ஸ்பரன்சி. ஓகே. ஸோ இப்போ அந்த டேட்டாவே உங்களுக்கு ஹைட் ஆன மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஹைட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மைனஸில் இருக்கிறதுல ஹைட் பண்ணி காமிக்கலாம், இல்லை ப்ளஸ் வேல்யூஸ் வந்து டிரான்ஸ்பரன்ஸ் பண்ணி காமிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு சேஞ்ச் ஷேப்பில் 3Dயும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ சேஞ்ச் ஷேப் இந்த சார்ட் இருக்கும்பொழுதே அதில் எப்படி ஷேப் சேஞ்ச் பண்ணுவீங்க? எஸ், சேஞ்ச் த சார்ட் டைப். சேஞ்ச் சார்ட் டைப் இருக்கு இல்லையா? அது வந்து ஷேடோஸ்ப்பா. மேலே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. சார்ட் டைப் இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ், இப்போ உங்களுக்கு பை சார்ட்டே கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு 3D ஆப்ஷன்ஸும் இருக்கும். எஸ், அதுதான் 3D ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இது 3D ஆப்ஷன். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து டோனட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் சார்ட்டை டிசைன் பண்ணி காமிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ திருப்பி அகைன் காலம் சார்ட் வாங்க.
எப்படி உங்களுக்கு ஷேப்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுன்றது சொல்கிறேன். ஓகே ஓகே சார். இதே மாற்றிக்கலாம் சார். எஸ், இதே மாற்றுங்க, காலம் சார்ட்டாக மாற்றுங்க, இது இருக்குது சார். எது வேணாலும் கொடுங்க. ஓகே சார். ஸோ இந்த சார்ட்டில் இப்போதைக்கு ஒரு ஷேப் ஒன்று இன்சர்ட் பண்ணுங்களேன். இன்சர்ட் போயிட்டு ஷேப். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஆரோ டவுன் ஆரோ, ஒரு ஆரோ 3D ஆரோஸ் இருக்கு இல்லையா? இல்லை கீழே வாங்க. பிளாக் ஆரோஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆரோஸ் கீழே அதில் இப்போது அப் ஆரோ எடுத்துக்கோங்க. ஒரு அப் ஆரோ வந்து இன்சர்ட் பண்ணலாம். எஸ், கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் ட்ரா பண்ணுங்கள், ஜஸ்ட் ட்ரா பண்ணுங்கள். இல்லை உள்ளே இல்லை, வெளியே. ஓகே சரி, ஓகே. இது வந்து சார்ட்டுக்குள்ளே ட்ரா பண்ணல, அந்த ஷேப் மட்டும் கிளிக் பண்ணி வெளியே கொண்டு வாங்களேன். சார்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க. சார்ட்டை வந்து இப்போது ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு, ஷேப் வந்து பின்னாடி போயிடுச்சு. அகைன் சார்ட்டை கிளிக் பண்ணி ஃபார்மேட் அப்படின்னு இருக்கும் பாருங்க, அங்கே போங்க. இல்லை சார்ட் டிசைனில் வந்து அலைன்மெண்ட் கொடுத்துக்கலாங்க, அசைன் டு பேக் அப்படின்ட்டு. இல்லை பின்னாடி தான் இருக்குது, ஷேப் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்குது. சார்ட் டிசைன் ஃபார்மேட் மேலே பாருங்க, சார்ட் டூல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஓகே. ரிப்பனுக்கு மேலே பாருங்க, மேலே சார்ட் டிசைன், சார்ட் டூல்ஸ், சார்ட் ஃபார்மேட். எஸ், அதை காமிக்கிட்டு பாருங்க. சார்ட்டை கிளிக் பண்ணதுமே ஹைலைட் பண்ணி எஸ் மேலே, எஸ் அதில் சார்ட் டிசைனை கிளிக் பண்ணுங்க. எஸ், டிசைன் கிளிக் பண்ணிட்டீங்களா? ஸோ பக்கத்தில் ஃபார்மேட் வாங்க. அதில் பக்கத்தில் ஃபார்மேட்டுன்னு இருக்கும் பாருங்க. எஸ், கிளிக் பண்ணுங்கள். அதில் லாஸ்ட்டாக அலைன் இருக்கு இல்லையா? அது பக்கத்தில் லாஸ்ட்டில் இருந்து வாங்க. லாஸ்ட்டில் பாருங்கள் அந்த ரிப்பனில். எஸ், அலைன் பக்கத்தில் பிரிங்க் ஃபார்வேர்டு அப்படின்னு இருக்கு இல்லையா? அது கீழே சென்ட் பேக்வேர்டு இருக்கு இல்லையா? அதை கொடுத்துங்க. சென்ட் பேக், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆரோ கிளிக் பண்ணுங்கள், சென்ட் பேக் கொடுங்க. சென்ட் டு பேக். எஸ், சென்ட் டு பேக் கொடுங்க. எஸ், சென்ட் டு பேக் கொடுங்க. அகைன் சென்ட் டு பேக் கொடுங்க. ஓகே சார். எஸ், ஓகே. ஸோ சார்ட் இதுவோ அந்த டிசைன் எங்கே போச்சு? அது அன்டு பண்ணிட்டேன் சார். இன்சர்ட் ஷேப் டெலீட் பண்ணலையா? அன்டு பண்ணீங்களா? சரி, ஓகே. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். எஸ், ஆரோ அப் கொடுங்க. ஓகே சார். ஓகே, நீங்கள் ட்ரா பண்ணுங்கள் எம்டி ஸ்பேஸில் வந்து. பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த ஷேப் வந்து என்னவா பண்ணுறேன்? ஓகே சார். ஓகே, இப்போ இந்த சார்ட் வந்து அந்த ஆரோ இருக்கு இல்லையா? அதை ரீகலர் பண்ணிவிட்டு ரீகலர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதை ரெட் கலரில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சார்ட் இல்லை, அதை அப்படியே காப்பி பண்ணிங்க. Ctrl+C கொடுங்க. ஓகே, இப்போ பிங்க் கலரில் ஒரு பிக்சர்ஸுக்கு மேலே ஒரு காலம் இருக்குது இல்லையா சார்ட்டில்? ஆமாம் சார். அதை கிளிக் பண்ணுங்கள். எல்லா சார்ட்டுமே செலக்ட் ஆகும். திரும்பவும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ இங்கே Ctrl+V கொடுங்க. ஓகே, நைஸ். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு டாப் வேல்யூஸ் எதனா வேணும், இல்லை இந்த ஃபுல்லாகவே ஆரோஸ் வேணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் அகைன் கிளிக் பண்ணுங்கள். இல்லை வெளியே எங்கேயாவது கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப கிளிக் பண்ணுங்க. இப்போ Ctrl+V கொடுங்க. ஓகே. ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஆரோ ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆரோலாம் எடுத்துகிட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே சார். ஈஸிலி நீங்கள் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ நம்ம இதை டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு சார்ட் எடுத்து இந்த டெம்ப்ளேட் எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாமா? இப்போ சேவ் பண்ணுங்கள். சார்ட்டை சேவ் ஆஸ் டெம்ப்ளேட் கொடுத்து ஆரோன்னு போட்டுக்கோங்க. ஓகே, சேவ் கொடுங்க. மாற்றி சேவ் பண்ணிட்டேன் சார். பரவாயில்லப்பா, அது அங்கே தான் இருக்கும். அது அங்கே தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டெலீட் பண்ணிட்டு அகைன் ஒரு டேட்டா சார்ட் க்ரியேட் பண்ணுங்கள் பார்ப்போம்.
ப்ராக்டிஸ் ஆகும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாக்கா தெரியாது. ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே. ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் டெலிட் பண்ணிடலாம். அந்த ஆரோ தேவையில்லை, டெலிட் பண்ணி. இப்போ அகைன்ஸ்ட் டேட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் போயிட்டு சார்ட் எதுனா ஒரு காலம் சார்ட் கிளிக் பண்ணுங்கள். காலம் சார்ட், எஸ் காலம் சார்ட் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே. ஜஸ்ட் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ சேஞ்ச் டைப் அப்படின்னு கொடுக்குறீங்க. சேஞ்ச் சார்ட் டைப், எஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, செகண்ட் ஆப்ஷன் ரீசன்ட் டெம்ப்ளேட் அப்படின்ட்டு, அந்த டெம்ப்ளேட்டில் ஆரோ ஹெட் இருக்கா. ஸோ அப்படியே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். செலக்ட் பண்ணியாச்சு, ஓகே கொடுங்க. எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சா? சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உங்களோட டேட்டாஸை நீங்கள் டைம் சேவ் பண்ணுறது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அகைன் நீங்கள் ஆரோ எடுத்து அது ரீகலரிங் பண்ணிவிட்டு இந்த டேட்டாவை அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே. கரெக்டுங்களா? நீங்கள் ஜஸ்ட் டெம்ப்ளேட்டில் சேவ் பண்ணியிருக்கீங்க. அதனால் ஒன்ஸ் உங்களோட சார்ட்டை டிஃபால்ட்டாக அந்த டைப்புக்கு கொண்டு வந்துடணும். இது ஆரோ ஹெட்டுக்குன்னு சொல்லலை. நீங்கள் என்ன டைப் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஒன்ஸ் நீங்கள் டிசைன் எல்லாம் கரெக்டாக பக்காவாக பண்ணிவிட்டு டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எடுக்கும் பொழுது டெம்ப்ளேட்டே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகேங்களா? ஸோ இதில் எதனா டவுட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? இல்லை சார். ஓகே. ஸோ டுடே கிளாஸ் இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாமா? க்ளோஸ் பண்ணிக்கலாம். எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.